வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சென்னை ஐஐடியுடன் மொரீஷியஸ் நாட்டின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் ஆராய்ச்சியும் கல்வியும் புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முப்படை பெண் அதிகாரிகளின் 9 மாத கடல்வழி கப்பல் பயணத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மும்பையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகம் இன்னும் 6 ஆண்டுகளில் $1,00,000 கோடி பொருளாதார இலக்கை எட்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எழுச்சிமிக்க பாடல்கள் மூலம் இளைஞர்களை சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட செய்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் நட்புறவின் முக்கிய தூணாக எரிசக்தி பாதுகாப்பு திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வாரணாசியில் மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலத்துடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், நம் நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப இயக்குநரகம் மொரீஷியஸில் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றார். இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் இந்திய தோட்டக்கலை மேலாண்மை நிறுவனங்களுடன் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தால் ஆராய்ச்சி, கல்வி, படைப்பாற்றல் திறன் உள்ளிட்டவை புதிய உச்சங்களை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நீர் வரைவியல் துறையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் பரஸ்பர கடல்சார் கண்காணிப்பு, நீர் வரைவியல் சார்ந்த தரவுகள் ஆய்வு செய்யப்படும் என்றார். இந்திய கடற்படை கப்பலான திரிவேணியில் முதல் முறையாக முப்படைகளை சேர்ந்த பெண் அதிகாரிகள் மேற்கொள்ளவுள்ள 9 மாத கடல் பயணத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மும்பையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணுவம், விமானப்படை, கடற்படையை சேர்ந்த 10 பெண் அதிகாரிகள் மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவில் சாமுத்ரி பிரதிக்ஷனா என்று பெயரிடப்பட்ட இந்த துணிச்சல் மிகு பயணத்தை இன்று தொடங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத் சிங், இந்தியாவின் படைத்திறன் முன்னேற்றத்திற்கு இப்பயணம் ஒரு சான்றாக திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்பயணம் முப்படைகளின் ஒருங்கிணைந்த வலுவையும் உணர்வையும் புலப்படுத்துவதாக கூறிய அமைச்சர், இக்கடினமான பயணம் ராணுவ வீராங்கனைகளின் கட்டுப்பாட்டையும் தன்னம்பிக்கையையும் பிரதிபலிப்பதாக கூறினார். இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு இக்குழுவினர் நாடு திரும்பும் போது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவும் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய அத்தியாயமாகவும் இது இருக்கும் என்றார். இக்குழுவினர் தங்களது கடற்பயணத்தின் போது சந்திக்க இருக்கும் சவால்களை எடுத்துரைத்த அமைச்சர், எவ்வித சவால்களையும் எதிர்கொண்டு இலக்கை எட்டுவதற்கான மன வலிமையை இக்குழுவினர் இதன் மூலம் பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் கடல்சார் திறன்களுக்கு எடுத்துக்காட்டாக இப்பயணம் அமைவதோடு 4 நாடுகளின் துறைமுகங்களுக்கு இந்த கப்பல் பயணிக்க இருப்பதன் மூலம் அங்குள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாட ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முப்படை தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவம், விமானம், கடற்படை தலைவர்கள் இந்நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்றனர். இந்த 9 மாத கடல்வழி பயணத்தில் திரிவேணி கப்பலில் செல்லும் இக்குழுவினர் 26,000 கடல் மைல் தொலைவிற்கு பயணித்து இருமுறை பூமத்திய ரேகையை கடந்து 4 கடல்முனைகளை சுற்றி வர உள்ளனர். உலகின் முக்கியமான கடல் பகுதிகளையும் ஆபத்தான தண்ணீரையும் கடந்து பயணம் மேற்கொள்ளும் இக்குழுவினர் அடுத்த ஆண்டு மே மாதம் நாடு திரும்புகின்றனர். இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான சூழலில் முன்னெடுத்து செல்லப்படுவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பட்னாவில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து திருப்தி வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகம் இன்னும் 6 ஆண்டுகளுக்குள் $1,00,000 கோடி பொருளாதார இலக்கை எட்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒசூரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் தனி அடையாளம் பெற்ற நகரமாக ஒசூர் திகழ்கிறது என்றார். தமது ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தின் மூலம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்.
ஒசூர் மாவட்டத்தில் 5.5 லட்சம் சதுர அடியில் பிரம்மாண்ட டைடல் பூங்கா அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இந்நிகழ்ச்சியில் வெளியிட்டார். கிருஷ்ணகிரி, பாகலூர் புறவழிச்சாலை, வெளிவட்ட சாலை மற்றும் சேட்டிலைட் டவுன், ரிங் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்களையும் இந்த அறிவுசார் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த போறோம். இதன் மூலமா அறிவுசார் பொருளாதாரம் பெருமளவு அதிகரிக்கும். ஓசூர்ல 5 லட்சம் சதுர அடியில 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டைட்டில் பார்க் நிறுவப்படுது. உலகத்தரம் வாய்ந்த இந்த ஐடி பார்க்ல ஐடி நிறுவனங்கள், ஜிசிசிகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 இடங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 104வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதீத தேசப்பற்று கொண்டிருந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் கருத்துக்களை முன்னிறுத்தியதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். அவரது எழுச்சிமிக்க பாடல்கள் மூலம் இளைஞர்களை சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட செய்ததோடு தமது எழுத்துக்கள் மூலமாகவும் இதழ்கள் வாயிலாகவும் நம் நினைவில் வாழும் பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பாரதியாரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லை சந்திப்பில் உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி பிருந்தா காரத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக 11,000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் புதிய புறநகர் பேருந்து, குளிர்சாதன பேருந்து சேவைகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் முதல் கட்டமாக 4000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நிர்வாக தலைவர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக கூறியுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் டாக்டர் அன்புமணி ஈடுபட்டதாகவும் இதுகுறித்து கட்சி தலைமை கோரிய விளக்கங்களுக்கு அவர் பதில் அளிக்காததாலும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளது. இந்த ஆணையத்தின் இயக்குனர் திரு கிரிதர் தலைமையில் பிரதான அணை, பேபி அணை, மதகு, சுரங்க பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். துணை கண்காணிப்பு குழுவின் தலைவரும் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குநருமான திரு கிரிதர் தலைமையில் நடக்கும் இந்த ஆய்வில் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதற்காக தேக்கடியில் இருந்து படகு மூலம் முல்லை பெரியாறு அணைக்கு சென்ற அக்குழுவினர் அணையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிரதான அணை, பேபி அணை, மதகு பகுதிகள், ஷட்டர் இயக்கங்கள், கசிவுநீர் வெளியேற்றம் ஆகியவை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. தேனியிலிருந்து ராஜ்குமார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் குறித்த விழிப்புணர்வு ஓவியம் வரைதல் நிகழ்வை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அனுஷியா இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் JCI Pearl City Queen Bees சார்பாக பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்வி ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு NGOs, பப்ளிக் எல்லாருமே இதை பற்றின ஒரு அவேர்னஸோட இருக்கணும். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை தாய்லாந்து இணையை 18-21, 21-15, 21-11 என்ற செட்களில் வென்றது. ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென் முன்னேறியுள்ளார். சீன ஹாங்ஸோவில் நடைபெறும் 11வது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை IITயுடன் மொரீஷியஸ் நாட்டின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் ஆராய்ச்சியும் கல்வியும் புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முப்படை பெண் அதிகாரிகளின் 9 மாத கடல்வழி கப்பல் பயணத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மும்பையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகம் இன்னும் 6 ஆண்டுகளில் $1 லட்சம் கோடி பொருளாதார இலக்கை எட்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எழுச்சிமிக்க பாடல்கள் மூலம் இளைஞர்களை சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட செய்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.